சரி மச்சான், நீ குரூப்பில் போட்டு நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சான், நான் அப்புறம் கூப்பிட்றேன். கீர்த்தி, சாப்பிட்டியாடா? அம்மா எங்க? நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு அமைதியாக இருக்க, என்னாச்சு? பா, என்ன ஸ்ட்ரக்சரு எது? என்ன பேசுகிற? இன்ஸ்டாகிராமில் என் ஃபோட்டோக்கு வந்த கமெண்ட் உன் போஸ்ட்டுக்கு வந்த கமெண்ட்டா? யார் அது? அது எப்படி நீயே கமெண்ட் பண்ணிட்டு யார் பண்ணதுன்னு கேட்குற? நானா? லூசு மாதிரி பேசாத கீர்த்தி. அண்ணன் எப்படா இப்படி கமெண்ட் பண்ணுவேன்? வேற யாரு பண்ணா? அந்த அக்கௌண்ட்டை நான் ஓ ஃபோனில் தான் பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு, செத்தலாம் போல இருக்கு. கீர்த்தி, அது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு ஃபேக் ஐடிடா. என்கிட்ட மட்டும் இல்லடா, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த ஐடி இருக்குடா. இந்த கேவலமான வேலையை எல்லாரும் சேர்ந்து தான் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லடா. நீ என் தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பண்ணிருக்க மாட்டாங்கடா. நான் உன் தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா இப்படி அசிங்கமா கமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமாடா. அப்போ மற்ற பொண்ணுங்களுக்கு இப்படிதான் பண்ணுவீங்களா? என்ன ஒரு கேவலமான மைண்ட் செட்ரா இது. லிட்ரலி எனக்கு புரியல. என்ன மயிர் லாஜிக்டா இது? அது எப்படி உன் தங்கச்சி மட்டும் சேஃபா இருக்கணும், அப்போ ஊர்ல இருக்க மற்ற பொண்ணுலாம் அனாதையாடா? கீர்த்தி, அண்ணா அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா. நான் சொல்றது வருஷம் கேள்வி. என்ன தொடாத, என்கிட்ட வராது, எனக்கு பயமா இருக்கு.